கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு தீமையும் அணுகாமல் உங்களை சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சீட்டு மடியிலே போடப்படும், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே, ஆமென். ஆனா காரியம் யாரால வாய்க்கப்படும்? உங்க வாழ்க்கையிலே காரியம் யாரால வாய்க்கப்படும் என்று கேட்டால் அது கர்த்தரை தவிர மனிதனாலே ஒரு நாளும் உன் காரியம் நிறைவேற முடியாது. கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னென்ன காரியத்திற்காக அந்தரங்கத்திலே உன் கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். நீ எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறியோ அந்த காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாலே கர்த்தர் நிறைவேற்றி உன்னை சாட்சியாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உன் காரியம் கர்த்தராலே வாய்க்கும். உன் வாழ்க்கை கர்த்தராலே வாய்க்கும். உன் வேலை கர்த்தராலே வாய்க்கும். உனக்கு உண்டான எல்லா காரியமும் தேவனாலே வாய்க்கும். நீ விசுவாசித்தால் அந்த வாய்க்கிற காரியத்தை உன் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். மாற்றத்துக்காக ஜெபிக்கலாம், தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், கடனுக்காக ஜெபிக்கலாம், வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம், எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லை உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நீங்க யாருக்காகலாம் தேவ சமூகத்திலே முறையிடுகிறீர்களோ கர்த்தரை வாய்க்க செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் என்று சொல்கிறவர்கள் உரத்த சத்தமாக ஆமென், ஆமென். எப்படி வாய்க்கும் என்றல்ல, கர்த்தர் வாய்க்க செய்வார். வனாந்தரத்திலே ஆறுகளை ஓடச் செய்தது உண்மையானால், வனாந்தரத்திலே தேவன் பசுமைகளை உண்டாக்கினது உண்மையானால், இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக தேவன் என் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் வாய்க்க செய்வார். எப்படி வாய்க்க செய்வார் என்று கேட்டால், ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்தவர் சொல்லுகிறார், உன்னை பாவத்திலிருந்து மீட்டவர் சொல்லுகிறார், உனக்கு வாழ்வு தந்தவர் சொல்லுகிறார். உன்னை எப்படி நடத்துவேனா? எப்படி நடத்துவேன்? எல்லாரும் சொல்லுங்களேன். பிரயோஜனமாய். வாசிங்க. உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு போதித்து, ஆமென், பிரயோஜனமானதை எனக்கு கொடுப்பா, பிரயோஜனமானதை எனக்கு தருவா, பிரயோஜனமானதை உன் குடும்பத்துக்கு தந்து உன்னை நடத்துவா. அல்லேலூயா. நீங்க நண்பரா இருக்கலாம், இல்லை என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை என்ன ஃப்ரெண்டா நினைத்து வந்திருக்கலாம். நான் உங்களை எப்படி வேணாலும் நடத்தலாம். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்துல உங்களை எப்படி நடத்த விரும்புகிறார்னு கேட்டா பிரயோஜனமாய் நடத்த விரும்புகிறார். அவர் நடத்துதல் ஒரு நாளும்
கெட்ட காரியங்களுக்கு துணை நிற்கவே நிற்காது. கெட்ட சுபாவங்களுக்கு துணை நிற்கவே நிற்காது. புரோஜனமாய் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எல்லா விதத்திலும் நான் சிக்கனமா இருக்கிறேன், எல்லா விதத்திலையும் நான் இப்படி கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு நாட்களில் அனாவசியமாக செலவுகள், அனாவசியமான காரியங்கள், மனிதனுக்காகவும், ஃப்ரெண்டுகளுக்காகவும், கணவனுக்காகவும், மனைவிக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் புரோஜனமில்லாத அநேக காரியத்தை செய்கிற நமக்கு கர்த்தர் இன்றைக்கு தேவன் புரோஜனம் உள்ள வார்த்தையை கொடுத்து உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். புரோஜனமில்லாத அநேக காரியத்தை நம்ம செய்கிறோம். வருமானத்தை இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம், பாசத்தை இழக்கிறோம், நட்பை இழக்கிறோம், உறவை இழக்கிறோம், வேலைகளை இழக்கிறோம். அது ஒரு புரோஜனமும் இல்லை. அந்த புரோஜனத்துக்காக வைராக்கியமா நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, உலகத்துக்கும் உனக்கும் ஐக்கியம் வேறுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நான் சபைக்கு வருகிறேன், ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஏன் வேதத்தை துறக்கிறேன்னு கேட்டா, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்டா புரோஜனமா இருக்கணும். என் வீடு கர்த்தருடைய நாம மகிமைக்காக எல்லா விதத்திலையும் என் வீடு புரோஜனமா இருக்கணும். ஆமென். புரோஜனம் இல்லாத தேவையற்ற காரியத்துக்கு கோபப்படுவது, தேவையற்ற காரியத்துக்கு எதிர்த்து நிற்பது, தேவையற்ற காரியத்திற்கு அதுல ஒரு விஷயம் இல்லை. ஒரு 10 நாளாக நான் ஜிஹெச்ல இருக்கிறேன். சராசரியாய் ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு 4 மரணங்களை நேருக்கு நேராய் பார்க்கிறேன். அதுல ஒரே ஒரு மரணம் புரோஜனம் இல்லாத நட்புக்கு, புரோஜனம் இல்லாத பணத்திற்கு. ஒரு இளம் வயது பெண் தூக்கு போட்டு இறந்துருச்சு. கொண்டு வராங்க, விடிய விடிய நிக்குது, திரளான ஜனங்கள். இறந்து போயிருச்சு, அதுவே துக்கத்தில் இறந்து போச்சு. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறான். உன்னாலதான் என் பிள்ளை செத்துச்சு, உன்னாலதான் என் பிள்ளை செத்துச்சு, உன்னாலதான் அடிச்சு காயங்கள் வந்து மண்டை உடைஞ்சு. புரோஜனம் இல்லாத சண்டை, புரோஜனம் இல்லாத காரியம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை தயவு செய்து என்ன செஞ்சிருங்க பாருங்க. புரோஜனம் இல்லாமல் தன் ஜீவனையே மாய்த்து கொள்ளுகிறார்கள். நேற்று இரவு ஒரு 2 பையங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த பையனை வா டீ சாப்பிடலான்னு எழுப்பிட்டு வந்திருக்கிறாங்க. 3 பேர் பைக்ல போயிருக்கிறான். பெட்ரோல் போட்டுட்டு வந்தவன் ரோட்ல ஏறினோடனே லாரி அடிச்சிருச்சு. 2 பேர் பிழைச்சுக்கிட்டான். வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருந்தான் பாரு, அவன் ஸ்பாட்ல இறந்து போயிட்டான். தகப்பனார் கதறுகிறார், பெற்றோர் கதறுகிறார்கள். தூங்கிட்டு இருந்தானே. புரோஜனம் இல்லாத பயணங்கள், புரோஜனம் இல்லாத நடைகள் உன் வாழ்க்கையில எதை கொண்டு வரும்னு கேட்டா நிம்மதியை அல்ல. உன் வாழ்க்கையில எதை கொண்டு வரும் கேட்டா மரணத்தையே கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நீங்களே சிந்தித்து பாருங்க. ஏன் என் வாழ்க்கையில நிம்மதி போச்சு, ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் போச்சுன்னு கேட்டா புரோஜனம் இல்லாத காரியத்திற்கு நான் போனதுனால, புரோஜனம் இல்லாத நட்புக்கு எனக்கு இருந்ததுனால, புரோஜனம் இல்லாத வார்த்தையை பேசுனதுனால, புரோஜனம் இல்லாத செலவு பண்ணதுனால என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டா நல்லா இருந்த குடும்பம் இப்ப 2ஆ மாறுகிறது. நல்லா இருந்த கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகள் வருகிறது. எதனால? வேதத்தை வாசிக்கிறதுனாலயா, ஜெபிக்கிறதுனாலயா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால இல்லைங்க. புரோஜனம் இல்லாத வார்த்தை, புரோஜனம் இல்லாத செலவு, புரோஜனம் இல்லாத உன்னட. ஆமே, அது எங்க கொண்டு போய் உன்னை விடும் தெரியுமா? வாழ வேண்டிய வயதுல உன் வாழ்க்கை இழந்து தவிப்பாய்.
ஆகையினாலதான் கர்த்தர் இந்த காலை வேளையில அன்போடு உன்னோட பேசுறார். நீ என்கிட்ட வந்திருக்கனால கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். தேவ சமூகத்துக்கு வந்திருக்க நான் அருமையான தாயே, அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, நான் உன்னை எப்படி நடத்த போறேன்னு கேட்டா, பிரயோஜனமாய் இருக்கிற உனக்கு போதித்து ஆமே சொல்லுங்க, எனக்கு போதிக்கிறா. ஆமே எனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய நீ வழியிலே நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் நானே. தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழி யார் காண்பிக்கிறா? ஜோசியம் காமிக்க வேணும் அவசியம் இல்லை. உன் ஜாதகம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் கட்டம் காமிக்கும் அவசியம் இல்லை. உன்னை உருவாக்கின ஜெனிப்பித்த கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பிப்பா. இன்னைக்கு உலகமே எதை நம்பிட்டு இருக்குன்னா ஜாதகத்தை நம்பித்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நெட்ல எங்க திருப்பினாலும் நான் ஜோசியம் சொல்றேன், நான் கட்டத்தை சொல்றேன், அதுதான் நடக்கும்னு சொல்றான். அவன் சொல்லுவதற்கு முன்பாகவே கர்த்தர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே வேதத்துல என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை வேதத்திலே கர்த்தர் எழுதி உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு சத்தம் ஒரு அலையில சொல்லலாமா? எல்லாரும் ஜோசியத்தை கையில வச்சிருந்தா நீ சொல்லு, வேதத்தை கையில வச்சு சொல்லல. அல்லேலூயா. உன்னை காட்டிலும் பெரிய புஸ்தகத்தை கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிறார். என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் இந்த தேசத்தை குறித்தும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் தான் காட்டுவாரு. எந்த ஜோசியனும் என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா. எந்த மந்திரவாதியும் காட்ட மாட்டான், எந்த குறி சொல்லுவதும் காட்ட மாட்டான். தயவாய் மூட நம்பிக்கையில போய் உங்க பணத்தை என்ன செய்யாதீங்க, செலவு பண்ணாதீங்க. தயவாய் சொல்லுகிறேன், உன் ஜாதகத்தையும் உன் கட்டத்தையும் எடுத்து கொண்டு போய் உன் பணத்தை விரைமையாக்காதே. உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனை அல்லாமல் வேற ஒன்றையும் நீ நம்ப கூடாது. அவன் நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு போதிப்பா.